ஒரு 10,000 பீப்புள்ல இருந்து ஒரு 100K ஆடியன்ஸ் வச்சிருக்கிற மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ். சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா. நான் வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஓனரை மீட் பண்ணப்போ எனக்கு அவர் சொன்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் என்னை வந்து இந்த மாடலே யோசிக்க வச்சுது. லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு பெரிய க்ளோதிங் பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த க்ளோதிங் பிராண்ட் வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா பார்த்து எங்களோட க்ளோத்ஸை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, உங்களோட வீடியோஸ்ல வந்து இந்த மாதிரி எங்களோட க்ளோத்ஸை போட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு பே பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். லெட்ஸே அவங்க வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு 1 மில்லியன் ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு வியூஸ் போகுதுன்றத பொறுத்து ஒரு 1 மினிட் வீடியோக்கு அவங்க ஈஸியா 5 to 6 lakhs வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு லம்சமான அமௌண்ட் ஒரு கிரியேட்டர் கிட்ட போகுதுன்றதான் இங்க சினாரியோ. ஆன் தி அதர் ஹேண்ட் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே 6 lakhs தான் இருக்கு. ஆனா இதே 6 lakhக்கு இவங்க கிட்டத்தட்ட 60 மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் வீடியோ பண்ண வைக்க முடியும். இந்த ஒரு கேப் பேஸ் பண்ணி தான் நாங்கள் கேம்பெயின்ஸ் ரன் பண்றோம்னு எனக்கு ஒரு பிராண்ட் ஓனர் சொன்னாரு. எப்படி பார்த்தாலும் பிராண்ட் 6 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை வந்து மொத்தமா ஒருத்தர் மேல பெட் கட்டுறதுக்கு பதிலா ஒரு 60 பேர் மேல பெட் கட்டணும் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான ரேஷியோ இங்க ஜாஸ்தி. இங்க 60 கிரியேட்டிவ் பிரெயின்ஸ் ஒர்க் பண்றதுனாலேயே டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் கேம்பெயின்ஸையும் இவங்க ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கொடுக்க வேண்டிய காசுலயே பண்ணிடுவாங்க.